சமையலறையில சாம்பார் அப்புறம் பொரியல் ரசம் இது காமனா செய்யறது தானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் இது டிஃப்ரெண்ட். 1 part சாம்பார் ரசம். சாம்பார் ரசம் ஒட்டுக்கா குக் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம ரசத்தை வடிச்சு எடுக்க போறோம். அதுக்கு பேரு இருத்த ரசம். சாம்பார்ல இருந்து இருத்து எடுத்த ரசம். இது செம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3/4 அளவுக்கு துவரம் பருப்பை மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் போட்டு வைக்கும் போது பருப்பு நல்லா சாஃப்டா வரும். அதே மாதிரி பருப்பு நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். ரெட்டா இல்லாம மஞ்சள்லாம் கிடைக்கும். இது எப்படி பருப்பு வேக வைக்கிறது டீடைல் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணா உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த வேக வச்ச பருப்பு, அந்த பருப்பு தண்ணி, அது ரெண்டும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு. சொரக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இருத்த சாம்பாருக்கு மத்த காய் போட்டா சரி வராது. டேஸ்ட்லெஸ்ஸா இருக்க ஒயிட் வெஜிடபிள்ஸ், உதாரணத்துக்கு சொரக்காய், வெள்ளை பூசணிக்காய், இது ரெண்டும் பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும். ஈவன் முள்ளங்கியில கூட நீங்க ட்ரை பண்ணலாம். பட் முள்ளங்கியில லைட்டா அந்த இருத்த ரசத்துல முள்ளங்கி வாசம் வரும். சொரக்காய், வெள்ளை பூசணிக்கால அந்த வாசம் எதுவுமே வராது. இது டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் இல்லையா இந்த காய். அதனால இருத்த ரசத்துக்கு இந்த மாதிரி ஒயிட் வெஜிடபிள்ஸ் தான் கரெக்டா இருக்கும். நல்லா ஒரு சின்ன சைஸ் சொரக்காயை ஃபுல்லாவே கட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம், புளி நான் 2க்குமா சேர்த்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சாம்பாருக்கு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ரசத்துக்கு. ஸோ 2 நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சு 4 வாட்டி கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் சாம்பார் ரசத்துக்கு 2க்குமா சேர்த்து, ஒரு தக்காளி சாம்பாருக்கு 2 தக்காளி ரசத்துக்கு, அந்த கணக்குல 3 தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பருப்பு வேக வச்ச குக்கர்லயே இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது எதுவுமே வதக்க தேவையில்லை. வெங்காயம் லாஸ்டா நம்ம தாளிக்க மட்டும் போறோம். தக்காளி, சொரக்காய். ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டோம். இப்போ சாம்பார் தூள் ஒரு 3 டீஸ்பூன் குடிச்ச மாதிரி போடுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணது நம்ம கௌரி ஷாப்போட ஆல் இன் ஒன் பொடி. இது எங்க பாட்டியோட ரெசிபி. சாம்பார், புளிக்குழம்பு, டிஃபன் குழம்பு, பொரியல் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். இது வேணும்னா ஷாப்பிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி நீங்க வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன். இது நல்லா இப்படி கொதிக்கும் போது நம்ம கரைச்சி வச்சு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு உப்பு சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு ரசம் நீங்க எந்த பாத்திரத்துல வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா புளி, தக்காளி, உப்பு இது 3ம் அடிஷ்னலா சேர்த்துக்கணும். மூடி வச்சு ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். சொரக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். சாம்பார் சத்தம் வரத்துக்குள்ள நம்ம பொரியலுக்கு கோவக்காய் ரெடி பண்ணிக்கலாம். கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பச்சையா இருக்கிறது இல்ல லைட்டா எல்லாம் சிகப்பா இருக்கிறதுலாம் நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப பழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுத்துடலாம். அது நல்லா இருக்காது. இந்த கோவக்காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், லைட்டா தண்ணி தெளிச்சு மட்டும் விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறதுனால அதுலயே கொஞ்சம் தண்ணி விடும். சும்மா ஒரு 2 கை மட்டும் தண்ணி தெளிச்சு விடுறேன். இதை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போறேன். ஏன்னா கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்படி வேக வச்சு செய்யும் போது சாஃப்டாவும் இருக்குது, டைமும் சேவ் ஆகுது. கோவக்காயை வேக போட்டிருக்கேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க காய் வெந்துருச்சு சாம்பாருக்கு போட்டது. இப்ப நம்ம எடுத்து வச்ச பருப்பை இதுல சேர்ப்போம்.
பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் கலந்து பார்த்துட்டு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக தண்ணியாட்டம் இருக்குது. இப்போ நம்ம ரசம் எவ்வளோ உங்களுக்கு ரசம் தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து நம்ம சேர்த்துணும். பட் நான் வந்து இதில் எனக்கு ரசம் தேவை கொஞ்சம் குறைச்சிட்டு நான் சேர்த்துறேன். ஏன்னா சாம்பாரே கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது. ஒரு 1.5 டம்ளர் போல் சேர்த்துறேன். எனக்கு 2 டம்ளர் ரசம் வேணும், 1/2 லிட்டர் ரசம் வேணும். ஆனால் நான் 1.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துறேன். இப்போ வந்து ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம கௌரி ஷாப்போட ரசப்பொடி. இது வந்து பருப்பு ரசம், தக்காளி ரசம், புளி ரசம், பூண்டு ரசம், அந்த மாதிரி எல்லா ரசத்துக்குமே இது சூட்டபிளாக இருக்கும். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரசப்பொடி போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இது வந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கரண்டி போட்டு எதுவுமே கலக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் அடியில் வந்து சாம்பார் தங்கிரும், மேலே வந்து ரசம் தெளிஞ்சிருக்கும். அப்போ வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம், இருத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சுட்டு நம்ம பொரியல் பார்க்கலாம். இரும்பு சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே நம்ம வேக வச்ச பாவக்காய், அந்த வேக வச்ச தண்ணி லைட்டாக இருக்குது, அதோடு சேர்த்துடலாம். இதுக்கும் வந்து நான் கௌரி ஷாப்போட ஆல் இன் ஒன் பொடி தான் சேர்த்துறேன். இது பொரியலுக்கும் இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1.5 ஸ்பூன் போல சேர்த்துறேன். ஆல்ரெடி நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சிடலாம். இதிலே லேசாக தண்ணி இருக்குது, அந்த பொடியோட பச்சை வாசம் போய் இந்த காரம்லாம் அந்த காயில் உள்ளே பிடிச்சி வரட்டும். காய் ஆயிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தெளிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அடியில் எல்லாம் திக்கான சாம்பார் செட்டில் ஆயிடுச்சு, மேலே வந்து ரசம் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இருத்து எடுத்துக்கலாம். கலக்காமல் அப்படியே ஒரு வடித்தட்டு வச்சு மேலாவும் இருக்கிறது மட்டும் எடுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மேலாவும் இருக்கிறது மட்டும் ரசம் மட்டும் தனியாக வடித்து வந்துடும். இப்போ இந்த காய் இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸு இதை வந்து இதிலே சேர்க்கணும். இப்போ கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்களா? சொரக்காய் சாம்பார் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக சொரக்காய் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே வரும். அப்போ வந்து சாம்பார் இன்னும் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ரசம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், அப்படியே தெளிவாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரசம். இது வந்து சூப் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி தழை மட்டும் மேலே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ரசம் மாதிரி சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். அப்படி இருக்கிறதா இருந்தால் மேலே வந்து சும்மா கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து நான் தாளித்து போடுறேன். ரெண்டுமே ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. இந்த தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது, நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு நல்லாயிருக்கு. இதில் வந்து நீங்கள் தேங்காய் போட்டு இறக்குறனாலும் இறக்கலாம், இல்லை இப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஹை மீடியமாக வச்சு அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி விட்டு ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண போகிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பார், சொரக்காய் சாம்பார், அதுலேருந்து இருத்து எடுத்த ரசம் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. தாளிப்பு போட்டால் ரெடி. இந்த மாதிரி நீர்காய் போட்டு வைக்கிறோம் இல்லையா சாம்பார், முள்ளங்கி, சொரக்காய், இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய், அந்த மாதிரி சாம்பாருக்கு வந்து பொரியல் வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கணும். வெண்டைக்காய் ஃப்ரையு, உருளைக்கிழங்கு ஃப்ரையு, கோவக்காய் பாவக்காய் ஃப்ரையு, கத்திரிக்காய் பொரியலில் நல்லா காரமாக போட்டு அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நீர்க்காய் சாம்பாருக்கு மேட்சாக இருக்கும். இப்போ நீங்கள் சாம்பாரில் வந்து கத்திரிக்காய் முருங்காய் அப்படி போட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த முட்டைக்கோசு அந்த மாதிரி பொரியல் கூட அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்.
இப்போ நீங்கள் இந்த சொரக்காய் சாம்பாருக்கு நீங்கள் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சல்லுன்னு இருக்கும், உங்களுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்காது. இந்த சொரக்காய் சாம்பார் மைல்டாக இருக்கும், அதுக்கு நல்லா ஒரு காரசாரமான ஏதாவது ஒரு ஃப்ரை மாதிரி பொரியல் வந்து மேட்சிங்காக இருக்கும். சாம்பாருக்கும் ரசத்துக்கும் ஒரே தாளிப்பாக போட்டு பாதி பாதியாக போட போகிறேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து குக்கிங் ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் சமையல் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணுறது தவிர. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏதாவது ஒரு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாக சாம்பார் வந்து நம்ம பருப்பு போட்டு தான் செய்கிறோம், அதனால தாளிப்புக்கு வந்து நான் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்த மாட்டேன். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம். கடுகு சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம், சின்ன வெங்காயம் வடகம். இது நம்ம கௌரி ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம்லாம் தாளிச்சோம்னா. வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்க, லஞ்சோட சாப்பிட்றதுக்கு நல்ல ஜோரா ஒரு சொரக்காய் சாம்பார், அதுலேருந்து வடிச்சு எடுத்த ஒரு இருத்து ரசம். இது வந்து ஒரு 1 pot ரெசிபி மாதிரி. இந்த டேஸ்ட்டும் இந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் ரசம் ரெண்டுக்குமே வந்து இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து நல்லா சூட் ஆகும். சூப்பராக ஒரு தால் வெஜிடபிள் சூப் மாதிரி இருக்குது. குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ரசம் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.